கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தமாக தேவன் அருளும் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்குச் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் போதே கர்த்தரின் பரிபூரண வழி நடத்தலையும் அதனால் கிடைக்கும் ஆற்றலையும் விளக்கும் வண்ணமாக இன்றைய வாக்குத்தத்தம் வசனம் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நமக்கு இன்று தேவன் இந்த வருடம் மட்டுமல்ல, இனி வரும் வருடங்களுக்குமாக அவர் அளிக்கும் வாக்கு தத்தங்கள் இன்றைய தியான வசனத்தின் மூலம் அவர் கொடுப்பது 4 வாக்கு தத்தங்கள். முதலாவது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவேன். ஆமென். இரண்டாவது, இருளை வெளிச்சமாக்குவேன். மூன்றாவது, கோணலை செவ்வையாக்குவேன். நான்காவது, கைவிடாதிருப்பேன். எத்தனை எத்தனை அற்புதமான வாக்கு தத்தங்களோடு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறோம் பாருங்க. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துவேன் என்று சொல்லப்பட்டிருப்பதில் குருடர் என்பதில் உண்மையான சரீர பிரகாரமான குருடர்களை மட்டுமன்றி ஆன்மீகத்தில் குருடர்களாக அறிவு கண் திறக்கப்படாதவர்களாய் இருக்கிறவர்களையும் உள்ளடக்குகிறது. தேவன் முறைமை அறியாதவர்களுக்கும் வழி அறியாதவர்களுக்கும் தம்மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு புதிய பாதையை திறந்து காட்டுவார். அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். மனிதர்களின் புரிதலை தாண்டிய விதமாக தேவன் தம்முடைய மக்களை நடத்துகிறார். நமக்கு புரியாத சூழ்நிலைகளிலும் புது வழிகளிலும் அவர் நம்மை நடத்துகிறார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்று வாக்களிக்கப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். இருளை, அதாவது புற இருள் மற்றும் அக இருளை அகற்றி வெளிச்சமாக்குவேன் என்றும், குழப்பமான பாதையை தட்டி செவ்வையாக்குவேன் என்றும் வாக்களிக்கிறார். உலக பிரகாரமான கரடுமுரடான பாதைகளை மட்டும் செவ்வையாக்காமல் ஆவிக்குரிய பாதையில் நமக்கு ஏற்படும் இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் சரியாக்கி பாதையை நேராக்கி ஆன்மீக வாழ்வில் ஒரு முன்னேற்ற பாதையில் நடக்க பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தம் தேவனின் ஆற்றல் மனிதர்களின் அகங்காரங்களை கடந்தும் செயல்படுகிறதை உரைக்கிறது. இறுதியாக அவர் கூறுகிறார், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று. குருடருக்கு புதிய பாதையை காட்டி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை நேராக்கிவிட்டது போதும் என்று தேவன் நினைக்கவில்லை. இவை எல்லாம் அழகாக செய்து முடித்தாலும் இறுதி வரை கைவிடாதிருப்பேன் என்றும் வாக்களிக்கிறார்.
எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். தேவனின் வாக்குறுதிகள் நம்பிக்கைக்குரியவையாகும். அவர் ஒருவரையும் ஒதுக்க மாட்டார். தம்மிடம் பிரியமானவர்களை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். இன்றைய வசனம் மனித வாழ்க்கையின் இருள், குழப்பம் மற்றும் பாதை தவறல்களில் சிக்கி கலங்கி நிற்கும் மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தருகிறது. தேவனின் வழி நடத்தல் எந்த சூழ்நிலையிலும் நம்மை திசை திருப்பி நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது என்பதை நம்பத்தக்க வகையில் எடுத்து காட்டுகிறது. இன்றைய வாக்குத்தத்த வசனம் மூலம் தேவன் நமக்கு உணர்த்தும் சில விஷயங்களை சற்று கவனியுங்கள். முதலாவது, தேவன் நம் வாழ்க்கையில் செய்யும் செயல்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அது நலமாக முடியும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். இரண்டாவது, தேவனின் அழைப்புகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய கடமை உள்ளவர்கள் நாம். அவர் நமக்கு வெளிச்சமாகவும் பாதையாகவும் இருப்பார் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசித்து அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த வாக்குறுதியை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கும் தேவனின் வழி நடத்தலின் நன்மைகளை எடுத்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? அந்த சத்தியத்தை மறந்துவிடாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஜீவ ஒளியை பெறுவோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதக்காரன் அறிக்கையிடுவது போல நாமும் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற விசுவாசத்துடன் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நாம் அறியாத புதிய பாதைகளை காட்டி அந்த வழியில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சமாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி இன்னும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்றென்றும் நம்மை கைவிடாமல் காப்பார். அதற்காக இப்பொழுதே நன்றி சொல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் உங்கள் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி உங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, இதற்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாதப்பா. ஆண்டவரே, கொடான கொடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் அன்பின் தேவனே, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு உம்முடைய பாதம் அமர்ந்து உமக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்தியும். விண்ணப்பங்களுக்கு பதில் கொடும். உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும் உம்மையே சார்ந்து ஜீவ ஒளியை பெற்றிட கிருபை தாரும். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க.
எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, and successful year 2025. God bless you all. Have a blessed January month.